ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்ல ஹெல்த்தியான கோதுமை மாவு வச்சு இனிப்பு கொழுக்கட்டை பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ நம்ம 1 கப்பு கோதுமை மாவு எடுக்கலாம். எடுத்து சட்டியில் போட்டு ப்ரௌன் கலரில் வறுத்து எடுக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுத்தாச்சு. நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. அதை ஒரு பாத்திரத்தை தட்டிட வேண்டியதுதான். தட்டி கொஞ்சம் தண்ணி லைட்டாக விட்டு பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் ஆறின பிறகு தண்ணி ஊற்றி பிசையலாம். இந்த மாதிரி தான் வறுக்கணும், பொன்னிறமாக. ரொம்ப கரைஞ்சிட்டுனா நல்லா இருக்காது. லைட்டாக உப்பு போடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுக்க வேண்டியதுதான். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அப்படி பிசையணும். நல்லா சாஃப்டாக வரும். ஒரு அரை ஸ்பூன் நெய் போடணும். அரை ஸ்பூன் நெய் ஊற்றி பிசையணும். அப்போ நம்ம நெய் ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும் மாவு. கொஞ்சம் சூடாக இருக்குது. பிரச்சனையில் நம்ம கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துட வேண்டியது தான். இந்த இனிப்பு கொழுக்கட்டை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு பிசையணும். ஏலக்காய் பொடி போடும்போது நமக்கு அந்த ஃப்ளேவர் அழகாக இருக்கும், மனம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். தண்ணி லைட்டாக பிசைஞ்சு எடுக்கணும். ஊற்றி நிறைய ஊற்றிட்டோம்னா அப்புறமா நமக்கு கஷ்டம். சப்பாத்தி மாவு எப்படி நம்ம பிசைவோமோ அப்படியே பிசைஞ்சு எடுக்க வேண்டியதுதான். சரி, நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. நல்லா பிசைஞ்சு உருண்டையாக பிடிச்சி வச்சிட வேண்டியதுதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பிசைஞ்சு எடுக்கணும். இன்னும் லைட்டாக நெய் ஊற்றுவோம். நெய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லையா? லைட்டாக நெய் ஊற்றுவோம். ரொம்ப எல்லாம் ஊற்றணும்னு இல்லை, லைட்டாக ஊற்றுவோம். நம்ம இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்க்கும்போது தான் நமக்கு அந்த கொழுக்கட்டை டேஸ்ட்டாக வரும். கொஞ்சம் சப்பாத்தி மாவு அடிக்கிறது போல் கொஞ்சம் லைட்டாக அடித்து பிசைஞ்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா பூரணத்துக்கு தேங்காயும் வெல்லமும் ரெடி பண்ணணும். இது இனிப்பு கொழுக்கட்டை, அதனால் கொஞ்சம் நமக்கு இனிப்பு அதிகமாக இருக்கணும். தேங்காய் ஒரு 1/4 கப்பு போல் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு என்னன்னாலும் யூஸ் பண்ணலாம். கருப்பட்டியோ வெல்லமோ என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறமா மாவை எடுத்து உருண்டையாக பிடிச்சி எடுக்கலாம். நம்ம அந்த சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டினாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, உருட்டி எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம கையில் வச்சே அந்த மாவை விரித்து வச்சு பூரணத்தை வச்சு அவிக்கலாம். சரி, நான் சப்பாத்தி கட்டையில் ஒன்று உருட்டி பார்க்கேன். இப்படி லைட்டாக உருட்டினா போதும். லைட்டாக உருட்டி கையில் தூக்கி வச்சு அந்த பூரணத்தை எடுத்து வைக்கணும். நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் அவிக்கலாம். கொழுக்கட்டை மாடலோ வேறு ஏதாவது மாடல்லாம் வைக்கலாம். நான் இந்த மாடலில் வைக்கேன். நல்லா திக்காக மூடி வச்சிட வேண்டியதுதான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருண்டை யார் வேணாலும் சாப்பிடலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை சாப்பிடலாம். நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். இது நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குமோன்னு தெரியாமல் தான் அந்த கோதுமை மாவு வச்சு அவிச்சு பார்ப்போம்னு சொல்லி அவிச்சு பார்த்தேன். பார்த்த பிறகு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நமக்கு மைதா மாவு இல்லை இல்லையா, கோதுமை மாவு தானே, நமக்கு நல்லது தான் உடம்புக்கு. அதனால் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் என்னோடய சேனலில் அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்பேன். தெரிஞ்சுக்கோன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இதே மாதிரி இனி இன்னொரு உருண்டையும் நம்ம பூரணம் வச்சு அவிக்க வேண்டியது தான்.
சரி, எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்தாச்சு. நம்ம இனி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒவ்வொன்றா வச்சு அவிச்சிட வேண்டியது தான். ஒரு 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணிக்கூர் ஆகும். அப்போ தான் இந்த உருண்டையெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு அழகாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருண்டையெல்லாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருண்டையை வெட்டி வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. அதை நான் நேரமே வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறமா வேகையில் திருப்பி இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சேன். நல்லா வெந்துட்டு எடுத்து நம்ம பாத்திரத்தில் வச்சு கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்குது. கட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக நல்லா அழகாக வெந்திருக்கு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருண்டை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.